ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக்னிக்கல்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், தென் சில இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் பிட்வீன் ஏ இஷ்யூவர் அண்ட் த இன்வெஸ்டர். ஸோ இங்கே இஷ்யூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் எக்ஸ் எடுத்துக்கோங்க, இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஒய் எடுத்துக்கோங்க. ஸோ பர்சன் எக்ஸ் வந்து ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தேவை வந்து ஒரு இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படுது. பர்சன் ஒய் வந்து இன்வெஸ்டர். ஸோ அவர்கிட்ட சேவிங்ஸ் மணி இருக்குது, அந்த சேவிங்ஸ் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த பர்சன் எக்ஸ் பார்த்திங்கன்னா, அவர் கம்பெனிக்கு வந்து கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்து அவர் இனிஷியலாக செக்யூரிட்டிஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அதை மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறாரு. ஸோ பர்சன் ஒய் வந்து அந்த செக்யூரிட்டிஸை பை பண்ணிவிட்டு அவரோட அமௌண்ட்டை வந்து அதில் பை பண்ணுறாரு, இல்லை அவரோட மணியை வந்து சேவிங்ஸ் மணி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பர்சன் எக்ஸுக்கு வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து கேபிட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ பர்சன் ஒய்க்கு பார்த்திங்கன்னா ஸோ அந்த செக்யூரிட்டிஸ்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ பர்சன் எக்ஸ் அண்ட் பர்சன் ஒய் ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இனிஷியலாக வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தது, அது வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணதுனால அது வந்து பப்ளிக் கம்பெனியாக மாறிடும். ஸோ நம்ம பப்ளிக் யார் வேணாலும் அந்த கம்பெனி ஷேர்ஸை பை பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஜென்ரலாக கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் வரும், ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால, ஸோ இனிஷியலாக வந்து க்ரியேட்டிங் செக்யூரிட்டிஸ் அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் எது மாதிரி செக்யூரிட்டிஸ் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், டிபெஞ்சர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டிஸை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஃப்ளோட் பண்ண விடுவாங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ்க்கு பேர் பார்த்திங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியலாக வந்து பப்ளிக் வந்து செக்யூரிட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஆஃபர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இது இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல் டேர்ம், ஐபிஓ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட். ஸோ இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து எல்லாராலையும் ஐபிஓ அப்ளை பண்ணி அதை வாங்க முடியாது. ஸோ இனிஷியலாக ஷேர் வாங்க முடியாது. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பையோ செல்லோ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இந்த 3 டேர்ம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அப்புறமா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ரெகுலேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லா இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட் க்ரியேட் பண்ணி, ஒரு லா க்ரியேட் பண்ணி, ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கிற எல்லா கம்பெனியும், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்சில் இப்போது என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ எந்தெந்த கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்கோ, ஸோ இவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஜென்ரலாக இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ப்ராசஸில் எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லாமல், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக இவங்க வந்து கவர்னிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த செக்யூரிட்டிஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இப்போ வந்து எப்படி ட்ரேட் ஆகும், எதில் ட்ரேட் ஆகும்னு பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது, ஓவர் த கவுண்டர் ஓடிசி அண்ட் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச். ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ரெகுலரைஸ்டாக இருக்கும், ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா
ஸ்டாண்டர்டைஸாக இருக்காது, அப்நார்மலாக இருக்கும். ஸோ ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இந்த 2 டேர்மும் இம்பார்ட்டண்டான டேர்ம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிசி மார்க்கெட் அண்ட் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது இப்போது இம்பார்ட்டண்டான டேர்ம். மார்க்கெட்டில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, buyers buy the shares at lower price and sell it in higher price. ஸோ பையர்ஸ் வந்து இனிஷியலாக வந்து பை பண்ணிவிட்டு அவங்க ஓன் பண்ணியிருக்க ஷேரை வந்து ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணிடுவாங்க. ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, borrow the shares from the broker and sell at market price and buy at lower price. ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரோக்கர்ஸ் கிட்டேருந்து ஷேர்ஸை பாரோ பண்ணி மார்க்கெட் ப்ரைஸில் செல் பண்ணி லோவர் ப்ரைஸில் வந்து அதை திருப்பி பை பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க தான் 2 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த மார்க்கெட். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் செல்லிங்னா செல்லர்ஸ், பையர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் லோவர் ப்ரைஸில் வாங்கி ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க, அவங்க தான் பையர்ஸ். ஸோ செல்லர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக புரோக்கர்ஸ் கிட்டேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஷார்ட் செல்லர் பாரோ 10 shares ஆஃப் ஏபிசி ஸ்டாக். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பாரோ பண்ணுறாங்க புரோக்கர் கிட்டேருந்து. தென் ஷார்ட் செல்லர் செல் 10 shares ஆஃப் ஏபிசி ஸ்டாக் ஃபார் $500. ஸோ $500க்கு அந்த பாரோ பண்ண 10 ஸ்டாக்ஸை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் லாஸஸ் வேல்யூ, அதாவது $500ங்கிறது வந்து $400 மாறிடுது, அதாவது ப்ரைஸ் கம்மியாகிடுது. ஸோ ஷார்ட் செல்லர்ஸ் பை 10 shares. ஸோ இங்கே செல் பண்ண 10 shares வந்து 500க்கு செல் பண்ணதை வந்து இங்கே வந்து 400க்கு திருப்பி பை பண்ணிக்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் செல்லர்ஸ் ரிட்டன் 10 shares ஆஃப் ஏபிசி ஸ்டாக்ஸ் அண்ட் கீப் $100. ஸோ அந்த புரோக்கர்ஸ் கிட்டேருந்து வாங்கின 10 shares வந்து திருப்பி ரிட்டன் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே 500க்கு செல் பண்ணிவிட்டு இங்கே 400க்கு பை பண்ணதால இவங்களுக்கு $100 ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பை பண்ணி செல் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். பட் அது மட்டும் இல்லை, பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ இனிஷியலாக பையர்ஸ் பார்த்திங்கன்னா ஷேர்ஸை பை பண்ணி செல் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஷேர்ஸை பாரோ பண்ணி செல் பண்ணிவிட்டு திருப்பி ஷேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் அவங்க செல் பண்ண மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் லோவாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு, அவங்க செல் பண்ண மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் ஹையர் ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு லாஸ். ஸோ தேர் ஆர் 2 participants in the market, buyers and sellers. ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டிங்கன்னா, ஐபிஓனா என்னென்னு கற்றுக்கிட்டிங்க, அப்புறமா ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் யாரையும் கற்றுக்கிட்டிங்க. ஸோ பார்ட்டிசிபெண்ட் இந்த மார்க்கெட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது கற்றுக்கிட்டிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.